ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜிஎஸ்டி மேல்முறையீட்டு தீர்ப்பாயம், ஜிஎஸ்டி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபுனல் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா டெல்லியில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. செப்டம்பர் 24, 2025 நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டரான நிர்மலா சீதாராமன் அவர்கள் தான் இதை வந்து தொடங்கி வச்சுருக்காங்க. ஓகேவா? ஸோ ஜிஎஸ்டி மேல்முறையீட்டு தீர்ப்பாயம் அப்படின்னு பார்த்தோன்னா இதில் வந்து டெல்லியில் தான் இதோட முதன்மை அமர்வு அப்படிங்கிறது நடக்கும். எங்கே நடக்கும்? டெல்லியில் நடக்கும். ஸோ அதுக்கு கீழே 45 சிட்டிஸும் 31 மாநில அமர்வுகளோட இது செயல்படுது. அண்ட் ஒவ்வொரு அமர்வுலையும் பார்த்தீங்க அப்படின்னா 2 நீதித்துறை உறுப்பினர்களும், ஒரு தொழில்நுட்ப உறுப்பினர் சென்ட்ரல் லெவல்லேருந்து இருப்பாங்க. ஒரு தொழில்நுட்ப உறுப்பினர் பார்த்தீங்கன்னா மாநில அளவில் இருக்கிறவங்க இருப்பாங்க. ஸோ 2+1+1 அப்படிங்கிற இதில் தான் ஒவ்வொரு செஷன்லையும் இருப்பாங்க. ஸோ இதோட முதல் தலைவராக யார் நியமிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா ஓய்வு பெற்ற தலைமை நீதிபதியான சஞ்சய் குமார் மிஸ்ரா அப்படிங்கிறவர் தான் இதோட தலைவராக நியமிக்கப்பட்டிருக்காரு. முதல் தலைவர். ஸோ ரொம்ப முக்கியமானது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இதோட ஸ்டேட்டஸ் என்ன இருக்குது அப்படின்னா இது வந்து ஒரு சட்டப்பூர்வ அமைப்பு. ஸோ எந்த சட்டத்தின் அடிப்படையில் அமைக்கப்பட்டிருக்குன்னா மத்திய சரக்கு மற்றும் சேவை வரி சட்டம் 2017 கீழ் பிரிவு 109 கீழ் இது உருவாக்கப்பட்டிருக்கு. அண்ட் இதில் வந்து அரசியலமைப்பால் நேரடியாக உருவாக்கப்பட்ட மற்ற அரசியலமைப்பை போல எல்லாம் இல்லாமல், எந்த ஒரு அமைப்பையும் போல இல்லாமல் எல்லாமே வந்து இதோட அதிகாரங்கள் செயல்பாடுகள் எல்லாமே ஜிஎஸ்டி சட்டம், அந்த 2017 சட்டம் இருக்கு இல்லையா, அதை பேஸ் பண்ணி தான் நடக்கும்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் இவங்க வந்து என்னதான் இவங்களோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் இண்டிபெண்ட்டாக இருந்தாலும் ஆனால் இவங்க எல்லாத்துக்குமே வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா மத்திய அரசுக்கு வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, இவங்க வந்து பதில் சொல்ல வேண்டிய ஒரு பொறுப்பு அப்படிங்கிறது இவருக்கு இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு இதோட தொடர்புடைய விதிகள் 279A. ஓகேவா? ஸோ 101வது திருத்தம் மூலம் இந்த வரி விகிதம், விலக்கு, பிற ஜிஎஸ்டி கொள்கை விஷயங்களை நிர்வகிக்க தான் இந்த ஜிஎஸ்டி மன்றம் அப்படிங்கிறது நிறுவப்பட்டிருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கான கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜிஎஸ்டி அப்படிங்கிறது எப்போ நடைமுறைக்கு வந்துச்சு அண்ட் பாராளுமன்றத்தில் இந்த மசோதா எப்போ இறுதி வடிவம் பெற்றிருக்கும், அதை போல் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி வந்து எந்த கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன் படி கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற எல்லாத்தையும் கீழே கமெண்டில் சொல்லிடுங்க. நம்ம நிறைய டைம் ஆல்ரெடி கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸில் மற்ற கிளாஸஸில் பார்த்துருக்கோம். ஸோ கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.